Welcome back to Abstract Algebra course. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து maximal ideals. Maximal ideals னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். Okay, let's go to the definition. Let R be a ring. An ideal M of R is said to be a maximal ideal of R if whenever U is an ideal of R such that M is contained in U is contained in R, then either U is M or U is R. அதாவது எம்முக்கும் ஆருக்கும் இடையில எந்த ஒரு ப்ராப்பர் ஐடியலுமே இல்லை அப்படின்னா அந்த எம்முக்கு பேர் மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ். Number 1, ideal generated by 2 is a maximal ideal of Z, ring of integers. Okay, let's prove this. Proof. Suppose there is an ideal U such that ideal generated by 2 is contained in U is contained in Z அப்படின்னு எடுத்துட்டேன். முக்கியமான விஷயம் அந்த 2 வந்து அதை ப்ராப்பராக வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்போது ஈவன் நம்பர்ஸை தவிர அடிஷ்னலாக சம் நம்பர்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ஆட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ there exists ஒரு ஆட் நம்பர் இருக்கும் இல்லையா? ஆட் நம்பரில் அப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்க போகுது? 2n+1, ரைட்? 2n+1 belongs to U. சரி, முதல்ல எல்லா ஈவன் இன்டிஜர்ஸுமே அந்த ஐடியல் ஜெனரேட் பை 2ல இருக்குங்கிறதுனால அப்போ 2n வந்து ஆட்டோமேட்டிக்கலாக எதில் வரப்போகுது? இட்ஸ் அ மெம்பர் ஆஃப் ஐடியல் ஜெனரேட்டட் பை 2, ரைட்? பட் இட் குட் பி அ சப்செட் ஆஃப் U, ரைட்? ஸோ அப்போ அதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும்? அப்போ 2n வந்து யூவில் வந்துடும். ஸோ தட் இம்ப்ளைஸ் அப்போ 2n+1 minus 2n is a member of U because U is an ideal, right? That is nothing but 1, right? அப்போ 2n+1 minus 2nங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அதான் 1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 1 வந்து யூவில் வருது. அப்போ 1 யூவில் வருது அப்படின்னாவே அப்போ யூவும் அந்த ஹோல் ரிங்கும் சேமாக மாறிடும். ஸோ யூவும் ஆரும் சேம். ஸோ திஸ் ஷோஸ் தட் அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் ஆகிடுச்சு? இஸ் ஐடியல் ஜெனரேட்டட் பை 2 இஸ் அ மேக்ஸிமல் ஐடியல், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 2. Ideal generated by P, where P is a prime number, is a maximal ideal of Z. Where P is prime. Okay, let's prove this. Proof. Suppose there is an ideal U of Z such that the ideal generated by P could be contained in U, could be contained in Z அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன claim? either U is ideal generated by P or U is Z அப்படின்னு காட்டணும் இல்லையா? ரைட், லெட்ஸ் claim.
மொதல் விஷயம் ஒரு ஜீல நீங்கள் எந்த ஒரு ஐடியல் எடுத்தீங்கனாலுமே இட்ஸ் குட் பி இன் பிரின்சிபல் ஐடியல், ரைட்? அப்போ ஒரு எலமெண்ட்டை வச்சு ஜெனரேட் பண்ணக்கூடிய ஐடியலாக தான் அது மாறும். ஸோ அப்போ என்ன சொல்ல முடியும்? ஸோ there exists n belongs to Z such that U is nothing but is ideal generated by n. Okay, right. Now so அப்போ வந்து P வந்து எதில் இருக்கு? It's contained in the ideal generated by P is contained in ideal generated by n. Therefore அப்போ P எப்படி எழுதிக்கலாம்? It could be some n into m ங்கிற ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அப்போ ஒரு ப்ரைம் நம்பரை வந்து n into m எழுத முடியுதுன்னா அப்போ இந்த n எய்தர் 1 இருக்கணும் இல்லாட்டி n வந்து p இருக்கணும் இல்லையா? then that imply n is either p or n is 1. n p இருந்தது அப்படின்னா அப்போ அந்த uவும் அந்த ஐடியல் ஜெனரேட் பை pங்கிறது சேம். அப்போ u is nothing but ஐடியல் ஜெனரேட் பை p. இல்லை என்ன 1 இருந்ததுன்னா அந்த ஐடியலில் 1 வருது அப்படின்னா அந்த ரிங்கும் அந்த ஐடியலும் சேம். அப்போ u வந்து c மாறிடும். Okay, so that's another story. Therefore the ideal generated by P is a maximal ideal, right? But இதோட converse important true. அதாவது in Z ல ஒரு maximal ideal எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு prime நம்பரை வச்சு ஜெனரேட் பண்ணக்கூடிய ஐடியலாக தான் மாறும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியும். I'm not going to prove now, but that's easy exercise. அது நீங்கள் எக்ஸசைஸாக எடுத்துகிட்டு நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணுங்கள். ஓகே, let's go to the example number 3. in a field பொறுத்த வரையும் 0 is the maximal ideal. ஏன்னா மொத்தம் ஃபீல்டை பொறுத்தவரை ரெண்டு ஐடியல்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து அந்த ஹோல் ஃபீல்டும், இன்னொன்று வந்து 0. அப்போது இதில் பார்க்கும்போது பிகாஸ் நம்ம மேக்ஸிமம் ஐடியெல்லாம் ப்ராப்பர் ஐடியல்ஸாக தான் இருக்க போகுது அப்படின்றதுனால சிங்கிள்டன் 0, தட் மீன்ஸ் 0 இஸ் த மேக்ஸிமம் ஐடியலாக மாறும். ஓகே, ரைட். ஸோ திஸ் இன் எக்ஸாம்பிள் நம்பர் 4. லெட்ஸ் கன்சிடர் C01 equals set of all functions f such that f from closed about 0, 1 to R continuous functions. இதை வந்து நீங்கள் ரிங்குன்னு வெரிஃபை பண்ணலாம். இது பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இட்ஸ் அ ரிங். C01, ப்ளஸ் டாட் இஸ் அ ரிங். அதில் ப்ளஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா f plus g of x equals f of x plus g of x mari f into g of x is equals fx into gx. இதை டிஃபைன் பண்ணிங்கன்னா இது ரிங்கா மாறும் using these operations, right? இப்போ define a set m equals set of all f belongs to C01 such that f of half is 0. I am going to claim this is a maximal ideal. இதை என்ன claim பண்ண போகிறோன்னா இது C01ல maximal ideal தான் இருக்குது அப்படின்றத claim பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல்ல இது ஐடியல் தானான்னு செக் பண்ணிக்கலாம். ஐடியல் செக் பண்ணுறதுக்கு மொதல் விஷயம் எல்லா எலமெண்ட்டையும் 0க்கு மேப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி எம்மில் இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டையும் க்ளோஸ் டு 0ல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் 0க்கு மேப் பண்ணது அப்படின்றதுனால half of the ஆட்டோமேட்டிக்காக 0க்கு மேப் பண்ண தான் போகுது. therefore it could be a member of m. ஓகே, ஸோ இப்போ எம் முதல்ல நான் எம்டி செட்டு தான். ஓகே, அதில் இப்போ 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். f, g அப்படிங்கிறத இப்போ எம்மில் எடுத்துட்டிங்க அப்படின்னா தட் இம்ப்ளை f minus g half. இது வந்து 0 ஆயிடுச்சுன்னா f minus g வந்து இதில் வந்துடும், எம்மில் வந்துடும். ஓகே, ரைட். அப்போ இது வந்து f of half minus g of half எழுதிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஈக்குவல்ஸ் பிகாஸ் எஃப்பும் ஜியும் எம்மில் இருக்குங்கிறதுனால f of half is also 0, g of half 0 தான் வரப்போகுது. அப்போ 0 minus 0 தட்ஸ் ஈக்குவல் 0. அப்போ இதில் இந்த கன்க்ளூஷன் f minus g is a member of m. ஓகே,
இப்போ அதே மாதிரி எஃப்ங்கிறது எம்மில் எடுத்துக்கிட்டேன், இப்போ ஹெச்ங்கிறது C01 எடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே. அப்போது FH இது அதே மாதிரி HF இது ரெண்டும் வந்து எதில் இருக்குதுன்னு காட்டணும், எம்மில் இருக்குதுன்னு காட்டணும் இல்லையா. அப்போது எம்மில் இருக்குதுன்னு காட்டுறது, அப்போ அதோட ஹாஃப் என்ன அப்படின்னு நான் ட்ரை பண்ணோம். தட் இஸ் ஈக்குவல்ஸ், அப்போ என்ன ஆகுது, இது திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் ஆஃப் இன்டூ ஜி ஆஃப் ஹாஃப்னு வரப்போகுது, சாரி ஹெச்எஃப் ஹாஃப்னு வரப்போகுது. எஃப் ஆஃப் ஆஃப் இஸ் 0 ரைட். அப்போ 0 இன்டூ ஹெச்எஃப் ஆஃப், 0 இன்டூ எனி ரியல் நம்பர் குட் பி 0 ரைட். அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்துலாம், FH இஸ் த மெம்பர் ஆஃப் M சொல்லிடலாம். இதே மாதிரி நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணலாம், HF இஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் M அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே ரைட். அப்போ இதுலேருந்து கன்க்ளூஷன் M இஸ் அன் ஐடியல். முதல்ல M வந்து ஐடியல் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன காட்ட போகிறோம், இட்ஸ் மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னு காட்ட போகிறோம். சரிங்களா ரைட். மொதல் விஷயம் therefore M is an ideal of C01. இப்போ நான் என்ன claim பண்ண போறேன், this M is a maximal ideal. Okay, my claim is M is a maximal ideal. Of C01. Okay, இப்போ அதை claim பண்ணுறதுக்கு அப்போ என்ன பண்ண போகிறோம், லெட்ஸ் செக். அதே மாதிரி ஒரு யூன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். யூங்கிறது எம்முக்கும் C01க்கும் இடையில இருக்குது அப்படின்னு எடுக்க போகிறோம். சரிங்களா ஓகே ரைட். சப்போஸ் there exists an ideal U of C01 such that M contained in U contained in C01. உன்ன கன்வென்ஷன் என்ன எடுத்துக்கிறேன், M வந்து ப்ராப்பராக கண்டைன்ட் ஆகிருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அதாவது யூவில் சம் அடிஷ்னல் மெம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். சரிங்களா. அப்போ என்ன நான் கிளைம் பண்ணணும், U வந்து C01 தான் அப்படின்னு கிளைம் பண்ணணும். அதுக்கு பதிலாக என்ன சொன்னால் போதும், யூவில் 1 இருக்குது அப்படின்னு காட்டினா போதும். அப்போ அதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். மொதல் விஷயம், M வந்து இதில் ப்ராப்பராக கண்டைன்ட் ஆகிருக்குங்கிறதுனால அப்போ என்ன கொடுக்க முடியும், there exists G belongs to U such that Gங்கிறது எதில் இருக்காது, எம்மில் இல்லாத மாதிரி ஒரு எலமெண்ட் குறைஞ்சபட்சம் கொடுக்க முடியும் இல்லையா ரைட். அப்போ G எம்மில் இல்லைங்கிறதுனால அப்போ G of half could not be 0. அப்போ G of half 0 கிடையாது. let me call that is C. அது வந்து என்னவாக இருக்க முடியாது, 0வாக இருக்க முடியாது. சரிங்களா ரைட். now write H equals G minus C. Cங்கிறது let me treat it as a constant function. அப்போ அதை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை அதை ட்ரீட் பண்ணிக்கோங்க. எல்லா எலமெண்ட்ஸும் சிக்கு மேப் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஃபங்க்ஷன். அப்போ G மைனஸ் சிங்கிறது C01 வரும், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இது முதல்ல எம்மில் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். எம்மில் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு அப்போது HF half என்னன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். this is nothing but G minus C of half. this is G of half minus C. G of half is C, right? So C minus C is 0. Therefore, either H minus C, sorry, G minus C is a member of M. Okay, so H that's equal G minus C is a member of M. Okay, right. அப்போ எம்மில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எதில் இருக்க போகுது, யூவில் இருக்க போகுது. எம்மில் இருந்தது அப்படின்னா, ஏன்னா எம் வந்து யூவோட சப்செட் தானே, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி எம்மில் இருந்துச்சுன்னா அது யூவில் இருக்க போகுது. அப்போது ஜியும் யூவில் இருக்குது, G minus சியும் யூவில் இருக்குது அப்படிங்கிறதுனால G minus C is also a member of U. that is nothing but C. அப்போ C வந்து எதில் வந்துடும், யூவில் வந்துடும். C is a non-zero number. அப்போது non-zero real number. அப்போ அதுக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும், C இன்வர்ஸ், that is 1/C. நீங்கள் 1/C இப்போ இங்கே ஃபங்க்ஷனாக ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா, பிகாஸ் C எப்படி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ட்ரீட் பண்ணீங்க, 1/C is also constant function. C non-zero இருக்குன்னா 1/C should exist. அப்போ இது வந்து is a member of C01 and C is a member of U.
அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணது இட் குட் பி a member of U because U is an ideal, right? அப்போ இது என்ன ஆகும் 1 by C into C that is nothing but 1 is a member of U. Therefore அப்போ Uல 1 வந்துருச்சு. Hence conclusion Uவும் அந்த C01 சேம். Therefore இதுல இருந்து என்ன சொல்லலாம், M is a maximal ideal. அப்போ M வந்து maximal ideal தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே ரைட்.